Today we are going to focus on Judas Iscariot. The topic is the tragedy of betrayal. இன்றைக்கு நாம ஃபோக்கஸ் பண்றது யார், எந்த நபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூதாஸ் இஸ்காரியோத். டாபிக் தலைப்பு காட்டி கொடுத்தலுடைய ஒரு பெரிய அபாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். காட்டி கொடுத்தல் அப்படிங்கிறது மூலமாக வருகிற ஒரு துக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ரீட் Luke chapter 22 and verses 47 and 48 and then Matthew chapter 26 verses 14 through 16. நாம இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 22வது அதிகாரம் 47வது மற்றும் 48வது வசனம். பின்பு மத்தேயு 26வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை. I will read Luke chapter 22 and verses 47 and 48 and then Matthew 26, 14 and 16. And then I will read that in Tamil. முதலாவதாக நான் லூக்கா 22வது அதிகாரம் 47-48 வாசித்துவிட்டு மத்தேயு 26:14-16 ஆங்கிலத்தில் வாசித்துவிட்டு பின்பு தமிழிலே இந்த வேத பகுதிகளை நான் வாசிக்கிறேன். Luke chapter 22 and verses 47 and 48. While he was still speaking, there came a crowd, and the man called Judas, one of the 12, was leading them. He drew near to Jesus to kiss him. But Jesus said to him, Judas, would you betray the Son of Man with a kiss? Matthew chapter 26, verses 14 through 16. Matthew 26, 14 through 16. Then one of the 12, whose name was Judas Iscariot, went to the chief priests and said, what will you give me if I deliver him over to you? And they paid him 30 pieces of silver. And from that moment, he sought an opportunity to betray him. So this is Matthew chapter 26, verses 14 through 16. Let me read this in Tamil. இதே வேத பகுதிகளை நான் தமிழில் வாசிக்கிறேன். முதலாவதாக லூக்கா 22:47-48. அவர் அப்படி பேசும்போது மக்கள் கூட்டமாக வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்வதற்காக அவரிடத்தில் நெருங்கினார். இயேசு அவனை பார்த்து, யூதாசே, முத்தத்தினாலேயா மனிதகுமாரனை காட்டிக் கொடுக்கிறாய் என்றார். ஸோ இது லூக்கா 22:47-48 வரை. நாம் இப்போது மத்தேயு 26:14 வரை உள்ள வசனங்களை நாம வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 26:14 வரை. அப்பொழுது 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க ஒத்துக்கொண்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு நேரம் பார்த்து கொண்டிருந்தான். No, the main concept, the main idea that I want to project this morning is this. நாம் உங்களுக்கு முன்பாக இந்த செய்தியின் மூலமாக வைக்கிற ஒரு முக்கியமான மைய கருத்து எக்ஸ்கியூஸ் மீ என்னவென்றால், proximity to Jesus or being with Jesus does not guarantee loyalty to him or faithfulness to him. இயேசுவோட அருகாமையில இருப்பது அல்லது இயேசுவோடு இருப்பது இயேசுவுக்கு உண்மையாக இருப்பதை நிச்சயப்படுத்தாது என்பதுதான் நான் உங்களுக்கு இந்த செய்தி மூலமாக முன்வைக்கிற ஒரு மையமான ஒரு கருத்து என்பதை நான் பார்க்கிறோம். One of the most painful experiences in life is betrayal. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மிக மிக துக்கத்தை கொடுக்கும் ஒரு காரியம் என்னவென்றால், ஒருத்தவங்க நம்மளை காட்டி கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். When people betray us, the wounds caused by that go deeper than opposition. ஒருத்தவங்க நம்மளை காட்டி கொடுக்கும் போது அதனால வருகிற காயங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த காயங்கள்
மக்கள் நமக்கு எதிராக நிற்கும்போது வருகிற காயத்தை காட்டிலும் மிக ஆழமாக செல்லும் என்பதை நம்ம பார்க்கிறோம். When an enemy's attack hurts, a friend's betrayal breaks the heart. ஒரு எதிராளி நம்மளை தாக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு காயப்படுத்தும், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரு நண்பன் நம்மை காட்டி கொடுக்கும்போது அது நம்முடைய இதயத்தையே உடைத்து விடுகிறது என்பதை பார்க்கிறோம். And when you look at the history, you find betrayals after betrayals, famous betrayals you can find. நீங்க வரலாறை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒருத்தங்களை காட்டி கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். ரொம்ப புகழ்பெற்ற காட்டி கொடுக்கிற காரியங்கள், அதன் மூலமாக ராஜாக்கள் வீழ்வது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. Sometimes you find in the history a trusted advisor turning against a king or prime minister or president. நீங்க வரலாறுல நீங்க பார்க்கலாம், ஒரு ஒரு ஆலோசனை சொல்பவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த ராஜாவுக்கு எதிராக எழும்பி விடுவார், அவரை வந்து காட்டி கொடுத்து விடுவார், அல்லது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இவங்களை வந்து காட்டி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். A close friend revealing secrets, a partner abandoning faithfulness for personal gain. All these we find in business. ஒரு நல்ல நண்பர், நெருக்கமாக இருக்கிற நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிசினஸ் சீக்ரெட்ஸை வந்து யாருக்காவது சொல்லி விட்டுருவாரு. அது மட்டுமல்ல, பிசினஸ் பார்ட்னர் சில வேளைகள்ல உண்மையாக இருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வியாபாரத்தில் நம்ம பார்க்கிறோம். But perhaps the most tragic betrayal in human history is the betrayal of Jesus by one of his disciples, Judas Iscariot. ஆனா வரலாறுலேயே ஒரு பெரிய துக்ககரமான ஒரு பெரிய காட்டி கொடுத்தல் இருக்கும் என்றால் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் மனுஷனாக வந்தார், அவர் இயேசு கிறிஸ்து. அந்த மனுஷனை, தேவனை, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் இருக்கிறான் இல்லைங்களா, அந்த காட்டி கொடுத்தல் தான் உலகத்திலேயே ஒரு பெரிய காட்டி கொடுத்தல் என்று நாம சொல்ல முடியும். Why? Because he walked with Jesus for 3 years. அவன் இயேசுவோடு 3 வருஷங்களாக நடந்து கொண்டே இருந்தார். He heard his message. அவன் இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை பார்த்தான், அவருடைய செய்தியை பார்த்தான். He saw the miracles and he ate with Jesus. He traveled with Jesus. He trusted among the disciples and he was chosen to be one of the disciples of Jesus Christ. நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவோடைய அற்புதங்களை பார்த்தா, இயேசுவோட அவன் சாப்பிட்டான், இயேசுவோட நடந்தான், இயேசு அவனை நம்பினார், இயேசு தேர்ந்தெடுத்த 12 சீடர்களில் ஒருவனாக அவன் இருந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். Yet in the end, Judas became the man who betrayed the Son of God with a kiss. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, கடைசியில தேவகுமாரனை ஒரு முத்தத்தினால காட்டி கொடுத்தான் யூதாஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். This as we read this passage, as we go through this episode of Judas betraying Christ or planning to betray Christ now, இந்த இடத்துல நாம வேத பகுதியில இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அங்க முத்தமிடுவதற்கு அவன் போகிறானே யூதாஸ், அந்த காரியத்தை நாம பார்க்கும் போதும், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் திட்டமிடுகிற அந்த காரியத்தை நாம பார்க்கும் போதும், we are facing an uncomfortable truth. நம்ம ஒரு அசௌகரியமான, நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நம்ம இந்த இடத்துல சந்திக்கிறோம். What is that truth? அந்த உண்மை என்ன அப்படின்னா, being close to Jesus externally does not mean our hearts belong to him internally. இயேசுவோடு கூட நாம வெளிப்புறமாக அவரோடு கூட இருக்கிறோம் என்ற அந்த ஒரு காரியம், இயேசுவோடு கூட நம்முடைய இதயத்தை உள்புறமாக இணைத்து விட்டோம் என்பதற்கு ஒரு நிச்சயம் இல்லை என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். This is an uncomfortable truth we need to face today, this morning, my friends. இது வந்து நாம சந்திக்க வேண்டிய, நாம பார்க்க வேண்டிய ஒரு uncomfortable, ஒரு அசௌகரியமான ஒரு உண்மை அப்படிங்கறத நம்ம மறந்து விடக்கூடாது. When did the betrayal begin? When did the betrayal begin? In the garden? எப்ப இயேசு கிறிஸ்துவை யூதாசு காட்டி கொடுக்க திட்டம் போட்டான், எப்ப காட்டி கொடுக்கும் அந்த காரியம் ஆரம்பித்தது? கெத்செமனே தோட்டத்திலேயா? Because that's what we find, when Jesus was talking to the disciples in the Garden of Gethsemane, the soldiers came, and with the soldiers came Judas Iscariot. நீங்க நம்ம இந்த கான்டெக்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல சீடர்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் வராங்க, சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் வராங்க. அந்த போர் வீரர்களோட சேர்ந்து யூதாஸ் காரியத்தும் வருவதை நாம பார்க்கிறோம் அருமையானவர்களே. So shall we say that the betrayal began in the garden? அப்படின்னா நம்ம தோட்டத்துல காட்டி கொடுத்தல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாமா? No, it began earlier in a quiet and deliberate decision. நீங்களும் நானும் பார்க்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்டன்ல கிடையாது, இந்த தோட்டத்துல கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு திட்டம் போட்டு விட்டான். அந்த அந்த காட்டி கொடுத்தல் ஆரம்பித்து விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். And when you read Matthew chapter 26 and verses 14 through 16, this is what we find. Judas goes to the chief priests and asks a chilling question. What will you give me if I deliver him over to you? நீங்க மத்தேயு 26 14 இருந்து 16 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்க யூதாஸ் பிரதான ஆசாரியர்கள்ட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். அதாவது நமக்கு அதிர்ச்சி தரும் ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி அப்படின்னா, நான் அவரை காட்டி கொடுத்தால் நீங்க எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று கேட்கிறான். And I want you to know this, that even before that, the devil entered his mind, entered him. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிசாசு அவனுக்குள்ளே புகுந்தான் என்று வேதவசனம் சொல்றதை நாம பார்க்கிறோம். And now he is asking the chief priests, what will you give me if I deliver him to you? இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பிரதான ஆசிரியர்கிட்ட போய் கேட்கிறான், நான் அவரை காட்டி கொடுத்தேனே என்றால் நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கிறான். The chief priests, they said, we will give you 30 pieces of silver. And if you look at the Old Testament, if you read the Old Testament in Exodus chapter 21 and verse 32, the price, 30 pieces of silver, was the price for a slave. And here, Judas Iscariot became a slave to the chief priests for 30 pieces of silver. நீங்க பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 21வது அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா, அங்கு 30 வெள்ளிக்காசுகள் ஒரு அடிமைக்கு கொடுக்கப்படும் விலையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். இப்ப பிரதான ஆசாரியர்கள் சொல்றாங்க, நாங்க உனக்கு நான் என்ன செய்வோம் அப்படின்னா 30 வெள்ளிக்காசுகளை கொடுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 30 வெள்ளிக்காசுகளுக்காக இந்த ஆசாரியர்களுக்கு யூதாஸ் காரியத்து ஒரு அடிமையாக மாறினான் என்பதை நாம பார்க்கிறோம். For Judas Iscariot, the Son of Man, Jesus Christ was more valuable. Not more valuable than the 30 pieces of silver. இந்த இடத்துல யூதாஸ் காரியத்துக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இந்த 30 வெள்ளிக்காசுகளை காட்டிலும் ரொம்ப மதிப்புள்ளதாக இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். I want you to think about this moment, my friends. Think about this moment. Judas did not betray Jesus suddenly. He negotiated the betrayal, and the devil entered him. The devil entered him, and then he negotiated the betrayal, and he was moving slowly to execute his plan. நல்லா என்னோட கூட நீங்க சிந்திக்க முடியாது நான் கேட்கிறேன். அதாவது இங்க யூதாஸ் காட்டி கொடுத்த காரியம் சடனா திடீர்னு அவன் பிளான் பண்ணி அப்படிலாம் செய்யவே இல்லை. பிசாசு அவனுக்குள்ள புகுந்தது. அவன் ஆசாரிகளை போய் பார்க்கறான், அவன் அக்ரி பண்றான். இது அப்புறம் அவன் தனக்குள்ள திட்டமிடுகிறான். அந்த திட்டத்தை மெதுவாக அவன் நிறைவேற்றுகிறான் என்பதை பார்க்கிறோம். He planned it. He calculated it. He accepted payment for it, and finally he executed it. அவன் திட்டமிட்டான், கணக்கிட்டான். அது மட்டுமல்ல, அவன் பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டான். அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். Matthew says, from that time he sought an opportunity to betray Jesus Christ. காசு வாங்கின அந்த நேரத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக அவன் நேரத்தை வகை தேடிக்கொண்டே இருந்தான், நேரத்தை தேடிக்கொண்டே இருந்தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். And what he sought came to him. அவன் என்னத்தை தேடினானோ அது அவனிடத்துல வந்துருச்சு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். My friends, betrayal began in the heart long before it appeared in the Garden of Gethsemane.
அங்க கெத்செமனே தோட்டத்துல அவன் காட்டிக் கொடுப்பதற்கு முன்பாகவே அவன் தன்னுடைய இதயத்துல இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். This is how sin works in many of our hearts, in many of our lives. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இதயத்துல பாவம் என்ற காரியம் இப்படிதான் ஆரம்பிக்கிறது, இப்படிதான் செயல்படுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். Look at a tree, for example. Somebody, tries to saw the tree, cut the tree. They cut a big tree. Let's say it's a very big tree. That tree does not fall the moment the axe or saw touches it. ஒரு பெரிய மரத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மரம் இருக்கிறது. அதை ஒருத்தங்க வெட்ட ட்ரை பண்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். வெட்ட முயற்சி பண்றாங்க. ஒரு அறமோ அல்லது ஒரு ஒரு ஆக்ஸோ அதை தொட்ட உடனே அது விழுந்துருதா? இல்ல. They keep cutting it inch by inch, inch by inch, inch by inch. ஒவ்வொரு இன்ச்சா என்ன செய்றாங்க? அதை வெட்டிக்கிட்டே இருக்காங்க, வெட்டிக்கிட்டே இருக்காங்க, வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. And it gets weakened. இது ஒரு பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறது. And it falls finally. கடைசியா இது என்ன செய்யுது அப்படின்னா அந்த ஒரு பெரிய மரம் கீழே விழுகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. See, that's how sin operates in us. That's how betrayal grows quietly in the soul. நம்ம அப்படிதான் பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள மெதுவா வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படிதான் ஒருத்தன் என்ன செய்யறான்னா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். மெதுவாக அது ஆரம்பிக்கிறது, செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். Today, this morning, Judas is telling all of us, hey, I was with Jesus. I ate with Jesus. I was walking with Jesus. But he tells us, my spiritual privilege does not guarantee my spiritual faithfulness. இன்னைக்கு நீங்க யூதாஸ் கிட்ட பேசுனீங்கன்னா யூதாஸ் அவர் நம்மகிட்ட சொல்வாரு. என்ன சொல்வாரு அப்படின்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸா அவருக்கு என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். பட் அவர் நம்மகிட்ட சொல்வார், ஹலோ people in Shalom Community Church. ஷாலம் கம்யூனிட்டி சர்ச்ல இருக்கிற மக்களே, பாருங்க, நான் இயேசுவோட நடந்தேன், இயேசுவோட நான் சாப்பிட்டேன், இயேசுவோட போய்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு கிடைச்ச அந்த ஆவிக்குரிய ஸ்லாக்கியங்கள் நான் இயேசுவோடு உண்மையா இருந்ததற்கான ஒரு நிச்சயமாக இல்லவே இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்வார். He was one of the 12. He heard the sermon on the mount, the famous sermon everybody likes. இயேசு கிறிஸ்துவோடைய அந்த 12 பேர்ல ஒருத்தரா இருந்தாரு. மலை பிரசங்கத்தை கேட்டாரு. நிறைய பேருக்கு பிடிச்சது என்னன்னா மலை பிரசங்கம் தான். ஈவன் காந்தி கூட பிடிச்சது மலை பிரசங்கம். He saw the feeding of the 5,000. He watched Jesus raise the dead. 5,000 பேருக்கு இயேசு கிறிஸ்து உணவு கொடுத்ததை அவன் பார்த்தான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தோரை எழுப்புறத அவன் பார்த்தான். Imagine witnessing the miracle in John 1 when Lazarus walked out of the tomb. நீங்க இங்க யோசித்து பாருங்க. அங்க யோவான் 11வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து லாசருவை பார்த்து வெளியில வா அப்படின்னு சொல்லும்போது யூதாஸ் அங்க இருந்தான். He saw all of that. He saw all of that. And yet, the human heart can remain unchanged even in the presence of God's power. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் பார்த்தாலும் கூட மனுஷனுடைய இதயம் தேவனுடைய வல்லமையை பார்த்தும் தேவனுடைய வல்லமையினுடைய அந்த பிரசன்னத்துல கூட மாறாமல் அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். My friends, this is an uncomfortable truth. இது ஒரு அசௌகரியமான ஒரு உண்மை. இதை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். This is why Jesus warned in Matthew chapter 7 verses 21 through 23. If you read Matthew 7 verses 21 through 23, Jesus warns here that many who are outwardly religious may still not truly belong to him. இயேசு கிறிஸ்து மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வெளிப்பிரகாரமாக மத ரீதியாக இயேசுவுக்கு உண்மையாக இருப்பது போல இருப்பார்கள். ஆனால் அவங்க நிச்சயமாக இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கையாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். He followed Jesus physically but not spiritually. இயேசு கிறிஸ்துவை அவன் சரீர பிரகாரமாக அவன் பின்பற்றினான், ஆனால் அவன் உண்மையிலேயே ஆவிக்குரிய ரீதியில பின்பற்றவில்லை என்பதை நாம பார்க்கிறோம். So being with Jesus, sometimes religiously being with Jesus, simply physically being with Jesus does not guarantee spiritual maturity.
or spiritual faithfulness. இயேசுவோடு கூட சரீர பிரகாரமாக இருப்பது அல்ல, சும்மா அப்படி மத ரீதியாக இருப்பது வந்து நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பதை வந்து நிச்சயப்படுத்தாது என்பதை பார்க்கிறோம். And now let's look at the kiss in the garden of Gethsemane. இங்க கெத்செமனே தோட்டத்துல அவன் இயேசுவுக்கு முத்தமிட்டானோ அந்த முத்தத்தை கொஞ்ச நேரம் நீங்க பாருங்க. Luke chapter 22 verses 47 and 48 describes the scene this way. லூக் 22வது அதிகாரம் 47 இருந்து 48 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா இது இப்படியாக விவரிக்கிறது. This is what it says. Night has fallen. Jesus has been praying. The disciples are tired. Suddenly, a crowd approaches with the swords and clubs. அங்க சீன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவு வந்து விட்டது. இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். சீடர்கள்லாம் ரொம்ப டயர்டா இருக்காங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க. இப்பதான் அவர் சொன்னார், நீங்க 1 மணி நேரம் கூட என்னோட நீங்க விழித்திருக்க முடியாதா அப்படின்லாம் அவர் கேட்டுட்டாரு. சடனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கூட்ட மக்கள் வராங்க. அவர்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். At the front of the crowd, you know who was leading the crowd? At the front of the crowd is Judas. இப்படி தடியையும் பட்டயத்தை தூக்கி கொண்டு மக்கள் வருகிறார்களே, போர் வீரர்கள் வருகிறார்களே, அவர்களுக்கு முன்னாடி இருந்து அவங்களை வழி நடத்திட்டு வர்றது யார் தெரியுமா? யூதாஸ். Luke says something striking here. While he was still speaking, there came a crowd, and the man called Judas, one of the 12, was leading them. He was leading them. லூக்கா ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார், இவர்கள் எல்லோருக்கும் முன்பாக வழி நடத்தி கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா யூதாஸ் காரியோத். How much Luke would have felt painful in his heart when he was writing this. How much Jesus would have felt in his heart. I mean, how much of pain he would have felt, the disciples would have felt. Just think about it. எந்த அளவுக்கு லூக்கா இதை எழுதும்போது அவருக்குள்ள ஒரு வழி வந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவருக்கு வழி வந்திருக்கும், மற்ற சீடர்களுக்கு எந்த அளவுக்கு வழி வந்திருக்கும் அப்படின்றத நீங்க பாருங்க. He was one of the 12, but he was leading the people who were going to arrest Jesus Christ, who were going to beat Jesus Christ, finally who were going to crucify him. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா யாரை அவன் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறான்னா, யாரு வந்து அவரை இயேசு கிறிஸ்துவை சிறைபிடிக்க போறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை அடிக்க போறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய போறாங்களோ, அவர்களை அவன் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். Judas approaches Jesus and greets him with a kiss. இயேசு கிறிஸ்துவை அணுகி யூதாஸ் அவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து வாழ்த்து சொல்கிறான். In that culture, a kiss was a sign of respect, friendship, and loyalty. But here, it becomes the signal of betrayal. அங்க யூத கலாச்சாரத்துல ஒரு முத்தமிடுவது என்பது மரியாதை செலுத்துவது, நண்பத்துவம் மற்றும் உண்மையாக இருப்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனா அந்த முத்தம் இன்னைக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா காட்டி கொடுப்பதை சுட்டி காட்டும் ஒரு காரியமாக மாறிவிட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். And Jesus responds with a question that echoes through history. Jesus is asking Judas, would you betray the Son of Man with a kiss? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி பாத்தீங்கன்னா வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்று நான் சொல்வேன். யூதாஸை பார்த்து கேட்கிறார், யூதாஸ் ஒரு முத்தத்தினாலே மனுஷகுமாரனை காட்டி கொடுப்பாயா என்று கேட்பதை நாம பார்க்கிறோம். That tragedy is almost unbearable. A gesture meant to express love becomes the instrument of betrayal. இது வந்து ஒரு பெரிய துக்ககரமான, தாங்க முடியாத துக்ககரமான ஒரு இடமாக மாறிவிட்டது வரலாறுல. அது மட்டுமல்ல, எது வந்து நண்பத்துவம், அன்பினுடைய அடையாளமாக இருக்க வேண்டுமோ ஒரு முத்தம், அது வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டி கொடுப்பதற்கு ஒரு கருவியாக மாறிவிட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். Even though he is doing something that looks like loving, அவன் வந்து அன்பாக இருப்பது போல ஒரு காரியத்தை அவன் செய்தாலும், in that is the act of betrayal. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காட்டி கொடுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். My friends, Jesus is not looking at the flowery words that we use in our prayer. நம்முடைய ஜெபத்துல யூஸ் பண்ற ஒரு அழகான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பார்க்கவில்லை. Jesus is not looking at the quotations we bring into our prayer from the Bible, the Old Testament and the New Testament.
நம்ம பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாட்டுல இருந்து கொண்டு வருகிற அந்த மேற்கோள்களை பார்க்கவில்லை. நம்ம ஜெபத்துல யூஸ் பண்றோம்ல, அதை அவர் பார்க்கல. ஜீசஸ் இஸ் லுக்கிங் அட் யோர் ஹார்ட். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் உங்களுடைய இதயத்தை பார்க்கிறார். ஜீசஸ் இஸ் லுக்கிங் அட் மை ஹார்ட். ஹி இஸ் நாட் லுக்கிங் அட் மை வேர்ட்ஸ். இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயத்தை பார்க்கிறார், என்னுடைய வார்த்தைகளை அல்ல. you know if there is unfaithfulness in my words, however beautiful they may look, என்னுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக அழகாக தோன்றினாலும் அதுக்குள்ள பிட்ரையல், அதுக்குள்ள உண்மை இல்லாத ஒரு காரியம் இருக்கும் என்றால் ஜீசஸ் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட். இயேசு அதுல ஆர்வம் உள்ளவராக இல்லை என்பதை நாம பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This event also reminds us of the mysterious tension between human responsibility and God's sovereign plan. இந்த ஈவெண்ட், இந்த சம்பவம், காட்டி கொடுத்தல் சம்பவம் எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு. எதுக்கு மத்தியில, எதுக்கு இடையில? மனிதனுடைய பொறுப்பு, அப்புறம் தேவனுடைய சர்வ வல்லமை உள்ள திட்டம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த போராட்டத்தை இது காண்பிக்கிறது. ஜூடஸ் acted freely and wickedly. He is morally responsible for what he did. யூதாஸ் சுதந்திரத்தோட அவன் செஞ்சான், அவன் கேடான ஒரு காரியத்தை செஞ்சான், அதுக்கு அவன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பட் Psalm 41 and verse 9 says, even my close friend in whom I trusted has lifted his heel against me. சங்கீதம் 41:9 சொல்கிறது, என்னுடைய நெருக்கமான நண்பன், நம்பின ஒரு நண்பன் எனக்கு விரோதமாக தன்னுடைய குதிங்காலை எழுப்பி இருக்கிறான் என்று சொல்கிறது. This is a reference to the betrayal of Judas Iscariot. God has already allowed it. God has already foreseen it, foreknown it, and he has allowed that to happen. ஆண்டவர் ஏற்கனவே இதை பார்த்து விட்டார். ஆண்டவர் முன்குறிச்சா டிட்டர்மின் பண்ணிட்டார் இவன் செய்வதற்கு அப்படின்னு நான் சொல்லல. ஏற்கனவே அவர் இதை பார்த்து விட்டார், அவர் அறிந்திருக்கிறார், அதை அறிந்து அதை அனுமதித்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். The cross was God's plan. சிலுவை என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்தது அப்படிங்கறத பார்க்கிறோம். And Judas Iscariot played his part. அங்க யூதாஸ் காரியத் தன்னுடைய வேலையை அங்கு செய்து விட்டான் என்பதை நம்ம பார்க்கிறோம். Why did Judas betray Jesus? Why did Judas betray Jesus? இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் ஏன் காட்டி கொடுத்தான்? ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. Was it because God determined it? Yes, தேவன் ஏற்கனவே நிர்ணயம் பண்ணார் அதனாலயா? No, the Bible is very clear that he was already stealing from the disciples' money bag. Do you remember the devotion we had on Mary anointing Jesus with expensive ointment? And Judas said, why don't you just sell it and help the poor with the money? That's what he said. And at that moment there was a comment from the narrator that Judas Iscariot did not say it because he cared for the poor, but because he was a cheat. He just wanted to help himself. உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா ஏன் ஜூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்? அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஒரு டிவோஷன் பண்ண, ஒரு தியானம் பண்ணோம். மேரி பெத்தானியாவில் பாத்தீங்கன்னா, மரியாள் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்றா. ஒரு விலை உயர்ந்த தைலத்தினால அபிஷேகம் பண்றா அப்படின்றது பார்க்கிறோம். அப்ப யூதா சொல்றார், ஏன் இந்த தைலத்தை வித்து ஏழைகளுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல யோவான் ஒரு தன்னுடைய ஒரு கருத்து அந்த இடத்துல வைப்பதை நம்ம பார்க்கிறோம். யூதாஸ் ஏழைகளுக்கு உரிய அவனுடைய பராமரிப்பு மனோபாவத்தினால அப்படி சொல்லல. எதனால சொல்றாரு அப்படின்னா, அவன் சீட் பண்ணியிருந்தான். அவன் ஒரு திருட, தனக்கு உதவி செய்து கொள்ள முடியாத அப்படி சொல்றான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? That we need to remember now. அதை நம்ம இப்ப நினைச்சு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, greed is the main thing here, the reason for everything. Even in our lives, just want to tell you, we sometimes get into trouble because we have greed. We have greed. Yesterday we were visiting a family, and the family said about somebody who lost 1 lakh rupees in a scam
through which he thought, he would gain more money, get rich quick scams. நேத்து நாங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க நாங்க கேட்டோம். ஒருத்தர் வந்து ஆம், 1,00,000 ரூபாயை அவர் வந்து லாஸ் பண்றாரு, இழந்து விட்டார். சீக்கிரமா எப்படி குயிக்கா நம்ம ரிச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். தட்ஸ் ஜஸ்ட் 1 lakh. பட் பீப்புள் ஹவ் லாஸ்ட் many many lakhs of rupees, மேபி hundreds of lakhs. அநேகர் மில்லியன்ஸ், அதாவது பல பல லட்சங்களை வந்து அப்படி இழந்திருக்காங்க. ஓகே, தட்ஸ் மணி. வாட் அபவுட் லைஃப்? ஜூடஸ் லாஸ்ட் his life. Finally he committed suicide. That greed, that 30 pieces of silver betrayal of Jesus Christ did not give him peace. அந்த 30 வெள்ளி காசோ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது எதுக்காகவும் அவன் இருக்கலாம். நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. எதுக்காக வந்தாலும் சரி, அது கடைசியில் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல அப்படிங்கிறத பார்க்குறோம். My friends, today, this morning, God is telling, just be close to me, really, truly. Be close to me, truly. And get deeper into me, truly. And be faithful to me, truly. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னோட நெருக்கமா இருங்க, உண்மையாகவே நெருக்கமா இருங்க. எனக்குள்ள நீங்க ஆழமா போங்க, நெருக்கமாக இருங்க, அது உண்மையாகவே ஆழமா போங்க. எனக்கு உண்மையா இருங்க, உண்மையாகவே உண்மையா இருங்க. உண்மையான தோற்றம் அல்ல, உண்மையாகவே உண்மையா இருங்க அப்படின்னு சொல்றதை நான் பார்க்குறோம். I just want to encourage. I'm not speaking as a 100% perfect person. நான் இந்த இடத்துல ஒரு 100% உண்மையான ஒரு மனுஷனாக நான் பேசவில்லை. பட் as a co-learner, co-disciple, co-believer, fellow believer in Christ, as your brother in Christ, I'm telling everyone, I'm telling myself this morning, let's continue to get closer to Jesus Christ faithfully and truly, and go deeper into him. நம்ம இன்னும் அதிகமாக நெருக்கமாக, உண்மையாகவே நெருக்கமாக மாறுவோம். இன்னும் ஆழமாக அவருக்குள்ள நம்ம செல்வோம். அருமையானவர்களே,